ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல அதிக நம்பிக்கையும் ஆபத்து தான் என்பதை ஒரு சிறு கதை மூலம் பாப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த மந்தையில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருந்தது. அது சமீபத்தில் வளர ஆரம்பித்தது. அதன் தலையில் சிறிய கொம்புகளும் முளைக்கத் தொடங்கின. அதனால் அது மனதில் நினைத்தது, நான் இப்போ பெரியவனாகிட்டேன், என்னால என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற அதிக நம்பிக்கை வைத்தது. ஒரு நாள் மாலை எல்லா ஆடுகளும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தன. அந்த ஆட்டுக்குட்டியின் தாய் சொன்னது, குட்டி சீக்கிரம் வா, இரவு ஆகுது. ஆனால் அந்த குட்டி கவனிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் புல் மேயணும் என்று அது அங்கேயே தங்கியது. சிறிது நேரம் கழித்து அது தலையை உயர்த்தி பார்த்தது. ஆச்சரியம், அந்த மந்தையெல்லாம் போய்விட்டது. இப்போது அந்த ஆட்டுக்குட்டி தனியாக இருந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. நிழல்கள் நீளமாக விரிந்தன. காற்று சில்லென வீசியது. புல்லுகள் சலசலப்பாக அசைந்தன. அந்த குட்டிக்கு பயம் வந்தது. தன்னுடைய அம்மாவை தேடி அம்மா அம்மா என்று அது ஓடத் தொடங்கியது. சற்று தூரம் ஓடியது. ஆனால் திடீரென்று ஆட்டுக்குட்டியின் எதிரே ஒரு ஓநாய் முன் நின்றது. ஆட்டுக்குட்டி நடுங்கியது. அது தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டது. அப்போது அது ஒரு யோசனை செய்தது. ஓநாய் சா என்று அது மெதுவாக சொன்னது, நீங்கள் என்னை சாப்பிட போறது எனக்கு தெரியும். ஆனால் சாப்பிடுவதற்கு முன் எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது. ஓநாய் கேட்டது, என்ன ஆசை? நான் ஆடி மகிழணும். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா? ஓநாய் சிரித்தது. சரி, இது நல்ல யோசனை. அது பெரிய சத்தமாக ஊளை விட்டது. ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி ஆட ஆரம்பித்தது. அதே நேரத்தில் காட்டின் மறுபக்கத்தில் தொலைவில் இருந்த இடையரின் நாய்கள் அந்த ஓசையை கேட்டன. அது ஓநாயின் சத்தம் என்று அவை புரிந்து கொண்டன. அடுத்த நொடியில் அவை வேகமாக ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற ஓடின. ஓநாய் இன்னும் பாடிக்கொண்டிருந்தது. நாய்கள் வந்துவிட்டன. நாய்களை பார்த்ததும் ஓநாய் பயந்து ஓடிவிட்டது. ஓநாய் ஓடிக்கொண்டே, அடடா, சாப்பிட வேண்டிய நேரத்தில் நான் பாடிட்டே இருந்தேன், கிடைத்த உணவையும் விட்டுட்டனே என்று அது தன்னையே திட்டிக் கொண்டது. ஆட்டுக்குட்டி பாதுகாப்பாக தப்பித்தது. அது தன் தாயிடம் ஓடி சென்று எல்லாவற்றையும் சொன்னது. அந்த நாளிலிருந்து அது ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. நீதி, அதிக நம்பிக்கை ஆபத்தானது. பெரியவர்களின் அறிவுரையை கேட்பது நம்மை காப்பாற்றும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.